ஹலோ, எங்க இருக்க? வெளியில. நான் கொடுத்த லெட்டரை படிச்சியா? இல்ல, இன்னும் படிக்கல. சீக்கிரம் படிச்சுட்டு கால் பண்ணு. சரி, ஓகே. டிக் 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 93.7 வழங்கும் காதல் கலாட்டால நான் உங்க வாய்ஸ் ஆஃப் ரோமியோ. இன்னைக்கு எல்லாருக்குமே ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. எல்லாருமே என்ஜாய் பண்ணுங்க, சேஃபா இருங்க. இன்னைக்கான ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஹாப்பியான மூமெண்ட்டோட ஒரு ஹாப்பி சாங்கை கேட்டுட்டு வரலாமா? எனக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்ச சாங் இதோ பிளே ஆக போகுது, கேளுங்க. டேக் இருக்கா? என்ன பார்க்குற? எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் முகத்தை பார்த்து படப்படன்னு பேசுகிற ஒருத்தி லெட்டரில் அப்படின்னு எழுதியிருக்க போகிறான்னு தானே? உங்ககிட்ட நான் எவ்வளவோ விஷயங்கள் பேசியிருக்கேன், ஷேர் பண்ணியிருக்கேன். அதே நேரம் உங்ககிட்ட சொல்லாத விஷயங்களும், சொல்ல நினச்சி சொல்ல முடியாமல் மறைச்ச விஷயங்களும் இன்னும் நிறையவே இருக்குது. அதையெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த ஒரு லெட்டர். ஒன்று ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த ஒரு பையன் இவன் தான் என் லைஃப்பில் எனக்கு எல்லாமாவும் இருக்க போகிறான்னு. ஆமாம், நீயும் உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பும் என் லைஃப்பில் எனக்கு அன்எக்ஸ்பெக்டடாக கிடைச்ச ஒரு விஷயம். உன்னோட ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்ச அந்த ஒரு நாள் என் லைஃப்பில் என்னால் மறக்கவே முடியாது. உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, காலேஜில் ஃபஸ்ட் டே, புது இடம், புது லைஃப், என்னை சுற்றி புதுசாக நிறைய பேர், பட் எனக்குன்னு யாரும் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல். இதை எப்படி பழகிக்க போகிறேன்னு ஒரு சின்ன தயக்கத்தோடு நடந்து வந்துட்டு இருந்தேன். அப்போது என்னை தாண்டி அவ்வளோ பேர் கடந்து போகும்போது நீ மட்டும் ஏன் என்கிட்ட வந்து பேசின? எனக்குள்ளே இருந்த பயமும் தயக்கமும் டென்ஷனும் உனக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? நீ வந்து என்கிட்ட பேசிட்டு போன பிறகு எனக்குள்ளே இருந்த அந்த பயம், தயக்கம், டென்ஷன் எல்லாமே போயிடுச்சு. அந்த ஒரு செகண்ட் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடச்சிட்டான்னு தோணுச்சு. நெக்ஸ்ட் டே காலேஜ் வந்தப்போ கூட நான் உன்னை மட்டும்தான் தேடினேன், தெரியுமா? அப்புறம் நாள் போக போக நீ எனக்கு இன்னும் நெருக்கமான. என் லைஃப்பில் என்ன நடந்தாலும் எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக என் கூட இருந்து என்னை சப்போர்ட் பண்ண. என் லைஃப்பில் எனக்கு எது சரியாக வரும், சரியாக வராது, எனக்கு என்ன தேவைன்னு என்னை விட உனக்கு தான் அதிகமாக தெரியும். என்ன அந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டதும் நீ மட்டும்தான். இதெல்லாம் எனக்கே தெரியாமல் என்னை இம்ப்ரெஸ் பண்ணிச்சு. அப்போது ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி எனக்குள்ள ஒரு ஃபீல். ஓப்பனாக சொல்லணுன்னா நான் உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இந்த ஒரு ஃபீல் எனக்குள்ளே வந்ததுக்கு பிறகு என்னால் உன்னை ஃபேஸ் பண்ணக்கூட முடியலை. ஐ லவ் யூ இந்த வார்த்தையை உன் கண்ணு பார்த்து சொல்லணுன்னு எனக்கு அவ்வளோ ஆசை. எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன் தெரியுமா? ஸோ இன்றைக்கி இந்த February 14 நான் மிஸ் பண்ணிடவே மாட்டேன். அதான் சொல்லிட்டேன். இங்கே பார், எந்த ஒரு பொண்ணாக இருந்தாலும் அவள் லைஃப்பில் எல்லா ஸ்டேஜ்லையும் அவளை சப்போர்ட் பண்ணி அவளை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு பர்சனை தான் லைஃப் பார்ட்னராக எதிர்பார்ப்பா. அந்த வகையில் நீ என் லைஃப் பார்ட்னராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறதில் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஜாபுக்காக அப்ராட் போயிடுவேன். திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 1 year ஆகிடும். ஸோ இப்போவாவது சொல்லிடலான் தான் இந்த லெட்டர் எழுதினேன். இதை படித்த பிறகு நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. உனக்கு என் மேலே அப்படி ஒரு ஃபீல் இல்லைன்னா இதை படிச்சுட்டு அப்படியே கிழிச்சு போட்டுரு. இல்லை உனக்கும் என்னை பிடிக்கும், நீ என்னை லவ் பண்ணுறேன்னா ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணிடாத, டக்குன்னு கால் பண்ணிவிடு. நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். பெரியவர் சிறியவர் அனைவரும் சுவைத்திடும் நிஜாம் பாக்கு. அன்றும் இன்றும் என்றும் தரமே நிஜாம் பாக்கு. கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. இது போடும் நம்மள 93.9 வழங்கும் டிக் 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 காதல் கலாட்டா. நான் உங்க வாய்ஸ் ஆஃப் ரோம். ஒரு சூப்பரான சாங்கை கேட்டு முடிச்சிட்டோம். ஆக்சுவலாக வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு நிறைய பேர் லவ் ப்ரொபோசல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்க. லவ் ப்ரொபோசல் யார் வேணாலும் பண்ணலாம், பட் அவங்க மேல அந்த லவ் என்டையர் லைஃப் வரைக்கும் இருக்காங்கிறது தான். லவ் ரொம்ப அழகான விஷயம். இது ஒரு மேஜிக்னு சொல்லலாம், மிராக்கல்னு சொல்லலாம். எல்லாரோட லைஃப்லயுமே வராது. அப்படி வந்தா அதை பிரேக்கப் பண்ணாதீங்க. பிரேக்கப் பண்ற மாதிரி இருந்தா லவ்வே பண்ணாது. சரி, நம்ம இப்போ ஒரு அழகான சாங் கேட்டுட்டு வரலாம். டிக் 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 93.9 வழங்கும் காதல் கலாட்டா. அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே,